தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பழமையான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தோட பேர் தான் வனமலை. அந்த ஊர்ல ஆதவன் அப்படிங்கிற 28 வயது இளைஞன் வாழ்ந்துகிட்டு வரான். அவன் ஒரு புகைப்பட கலைஞன். உலகம் முழுக்க சுற்றி வித்தியாசமான இடங்களை படம் பிடிக்கிறதா அவனோட வேலை. ஆனா அவனுக்கு ஒரு ரகசிய ஆசை இருக்கு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கே தெரியாத இடங்கள் இருக்குமா அப்படின்னு. அந்த கேள்வி அவனை எப்போதுமே துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் மழைக்கால இரவுல பழைய புத்தகத்து கடையில் அவன் ஒரு கிழிந்த வரைபடத்தை கண்டுபிடிக்கிறான். அதில் ஒரு வரி மட்டும் இருந்தது. நிலா முழுமையாக இருக்கும் இரவுல கண்ணாடி அருவிக்கு பின்னால் கதவு திறக்கும். அதை பார்த்தவுடன் அவன் மனதில் ஒரு அதிர்ச்சி. இது உண்மையா? அடுத்த நாளே அவன் வனமலைக்கு போகிறான். அங்கிரு வயதான ஒருத்தர், அங்கே போகாத, அந்த அருவிக்கு போகவே போகாத, அங்கே போனவங்க யாரும் திரும்பவே வரலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு இடம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு. அன்னைக்கு இரவு வந்தது. முழு நிலா வெளிச்சத்தில் காடு முழுவதும் வெள்ளி நிறமாக மாறுது. ஆதவன் தனது கேமராவுடன் மலைக்குள்ளே போகிறான். சில மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் அந்த அருவியை பார்க்குறான். அது சாதாரண அருவி இல்லை, தண்ணீர் கண்ணாடி போல் பிரகாசிக்குது. அவன் அருகில் போகிறான். அருவியின் நீர் மெதுவாக இரண்டா பெரியது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல் கதவு. அவன் அதிர்ச்சி அடைகிறான். கதவுல தெரியாத மொழியில் எழுத்துக்கள் இருந்தன. அவன் கை வச்சவுடன் கதவு மெதுவாக திறக்க ஆரம்பிக்குது. உள்ளே முழுக்க நீல ஒளி. அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். சில வினாடிகளில் அவன் வேற ஒரு உலகத்துக்குள்ள போகிறான். அந்த உலகம் மனித உலகம் போல் இல்லை. வானம் ஊதா நிறம், மரங்கள் ஒளிவிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறுகள் எல்லாம் தண்ணீரே இல்லை, வெள்ளி போல பிரகாசிக்கிற ஒரு திரவமா இருக்கு. வானத்துல பெரிய பறக்கும் உயிரினங்கள். ஆதவன் அதை அதிசயமா பார்த்துக்கிட்டு உறைஞ்சு போறான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு குரல், மனிதன், இங்கே எப்படி வந்தாய்? அவன் திரும்பி பார்க்கறான். அந்த பெண்ணை பார்த்தா சாதாரண மனித பெண் மாதிரி இல்லை. அவளோட கண்கள் தங்க நிறத்துல பிரகாசிக்குது, முடி வெள்ளி போல பிரகாசிக்குது. அவளோட பேர் தான் இலாரா. அவ இந்த உலகத்தின் காவலாளி. இந்த உலகம் அரணியா, மனிதர்கள் வரக்கூடாத இடம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆதவன் மெதுவா கேட்குறான், இது உண்மையா இல்லை கனவா? இலாரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். உங்கள் உலகம் எங்களுக்கு கனவு போலதான் தெரியும். ஆதவனை ஊருக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க மக்கள் காற்றிலே மிதக்கிறாங்க. வீடுகள் மரங்களோடு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இரவும் வானத்துல விண்மீன்கள் பறக்க ஆரம்பிக்குது. ஆதவன் இதுவரை பார்த்ததே இல்லாத உலகம். ஆனா அந்த மக்களின் முகத்தில் ஒரு பயம் இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். இலாரா மெதுவா சொல்றான், எங்கள் உலகத்தோட இதயம் அழிஞ்சுக்கிட்டு வருது. அவர்கள் அவனை ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கல். அது மெதுவா கருமையா மாறிக்கிட்டு வருது. அது அணைந்தால் எங்கள் உலகம் முழுக்க இருளாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை காப்பாற்ற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இலாரா அமைதியா சொல்றான், மனித உலகத்தில் இருந்து வந்த ஒருவரின் உயிர் சக்தி மட்டும்தான் இதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதவன் அதிர்ச்சி அடைகிறான். அப்படின்னா நான் திரும்பி போகவே முடியாதா? இலாரா பதில் சொல்லவே இல்லை. ஒரு சில நிமிடங்கள் அமைதியா இருந்துட்டு அதுக்கு பின்னர் அவள் மெதுவா சொல்றான், நீங்கள் திரும்பலாம், ஆனால் எங்கள் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு. ஆதவன் ரொம்ப குழம்பி போறான். ஒரு பக்கம் அவனோட வாழ்க்கை, மற்றொரு பக்கம் ஒரு முழு உலகம். அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. அவன் மனித உலகத்தையே நினைக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட அம்மா, தன்னோட நண்பர்கள், தன்னோட கனவுகள். ஆனா அரணியாவின் மக்களின் பயந்த முகங்களும் அவன் மனதில் வந்து போகுது. காலையில் ஆயிடுச்சு. முழு உலகமும் அந்த ஒளிக்கல்லின் முன் கூடியிருக்கு. அது கிட்டத்தட்ட அணைந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். இலாரா கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. நீ திரும்பி போ, இது உன் பொறுப்பு இல்லை. ஆதவன் மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு உலகம் என் முன்னாடி வந்து நின்று உதவி கேட்கும்போது நான் எப்படி திரும்பி போக முடியும்? அவன் ஒளிக்கல்லை தொடறான். உடனே முழு மலையும் அதிர ஆரம்பிக்குது. அவனுடைய உடலில் இருந்து வெள்ளை ஒளி வெளியேற ஆரம்பிக்குது.
வானம் முழுக்க மின்னல், அரண்யம் முழுவதும் ஒளி பரவுது. அந்த ஒளிகள் மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்குது. மரங்கள் ஒளிர ஆரம்பிக்குது. ஆறுகள் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. வானம் நீளமாக மாற ஆரம்பிக்குது. மக்கள் மகிழ்ச்சியில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆதவன் மெதுவா மறைய ஆரம்பிக்கிறான். எல்லாரா ஓடி வந்தான். இல்ல அப்படின்னு கத்துறான். ஆதவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஒரு புகைப்படக்காரன் தான். உலகத்திலேயே அழகான காட்சியை நான் பார்த்துட்டேன். அதுவே போதும். அவன் முழுவதும் ஒளியாக மாறி மறைய ஆரம்பிக்கிறான். சில நொடிகள் அமைதி. மனித உலகத்தில் அதே அருவி அருகே ஆதவன் கண் விழிச்சு பார்க்கறான். காலை சூரிய ஒளி. அது கனவா? அவன் குழப்பமா எந்திரிக்கிறான். அவனோட கேமராவை பார்க்கறான். அதில் ஒரு படம் இருந்தது. இலாரா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு வீடியோ தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அவன் மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அரண்யா உண்மையிலேயே இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு ஆதவன் எந்த புகழையுமே தேடவே இல்லை. ஏன்னா உலகம் காணாத ஒரு உலகத்தையே பார்த்த மனிதனாக அவன் வாழத் தொடங்குறான். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையான வீரன் என்பவன் தன் வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றுபவன் அல்ல, மற்றவர்களின் உலகத்தையும் காப்பாற்ற நினைப்பவன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.